அவர்கள் பிள்ளைங்க வாழ்க்கையில் கர்த்தர் செய்த ஒரு சில காரியங்கள் வேகமாக அது நடந்துச்சான். அது நடக்கும்போது அவங்க சொன்ன வார்த்தையை நீங்கள் அன்னைக்கு சொன்னீங்களா பாஸ்டர், சொப்பனம் காண்றது போல இன்னைக்கும் எங்களால் அதை நம்ப முடியல. ஆமாம், இதெல்லாம் இனி எங்கள் லைஃப்பில் நடக்குமா என்று யோசிச்சோம். சொப்பனம் காண்கிறது போல, ட்ரீம் பார்க்கறது போல எல்லாம் சடிதியா சீக்கிரத்திலே காரியங்களை கர்த்தர் வாய்க்க பண்ணுவாராக. ஹல்லேலூயா. அடைப்பது என்பது நிரந்தரம் அல்ல. ஆமென். கடந்த வாரத்தில் கேட்டோம், நோவாவின் வாழ்க்கை கர்த்தர் பேழைக்குள் விட்டு பேழையிலிருந்து வெளியில கொண்டு வந்தார். நீதிமானாய் கண்டெடுக்கப்பட்ட நோவா, நீதிமானாய் கண்ட நோவாவை பேழைக்குள் பிரவேசியுங்கள் என்றவர் ஏற்ற நேரம் வந்தபோது அவரே சொல்லுகிறார், பேழையை விட்டு வெளியே வாங்க. அப்ப அடைத்தவருக்கு தெரியும் எப்ப என்ன வெளியில கொண்டு வரணும். பேழைக்குள் அடைத்தது அழிப்பதற்கல்ல, ஒன்று காப்பதற்கும், இரண்டாவது அவனை வெளியில கொண்டு வந்து ஆசீர்வதிப்பதற்கும். இதற்கு அவர் செய்த காரியம் கேட்டோம். அவர் நினைத்தருளினார். பேழைக்குள் இருந்தவனை நினைத்தருளி அவனுக்கு ஒரு காற்றை வீச பண்ணி, அவன் நினைத்தருளி காற்றை வீசினதும் நோவா வெளியில வரவில்லை. அடுத்து ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருந்தது, பூமி காய்ந்தது. பூமி காய்ந்தது. அந்த தண்ணீர், அந்த ஜலத்தினுடைய ஈரப்பதம் கூட இல்லாத அளவிற்கு பூமியை காய வைத்து விட்டுதான் கர்த்தர் நோவாவை வெளியில கொண்டு வருகிறார். வெளியில கர்த்தர் என்ன கொண்டு வரும்போது அவன் இனி துஷ்டன் என் வழியாய் வருவதும் இல்லை, இனி அடைக்கப்பட்ட வாசல் எனக்கு வருவது இல்லை, இனி இந்த சூழ்நிலைகள் எனக்கு திரும்ப வருவதில்லை. ஒரு சின்ன ஒரு காரியம் கூட தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இனி அடைபடுகிற சூழ்நிலை வராதபடிக்கு கர்த்தர் எல்லாவற்றையும் முறியடித்து, தாவீது சொல்லுகிற, என் சத்துருக்களை எல்லாரையும் கர்த்தர் முறியடித்து என் சத்துருக்களுக்கு மேல என் தலையை கர்த்தர் உயர பண்ணினார். யுத்தம் இல்லாத இளைப்பாறுதல், இதுதான் தேவன் தருகிற ஆசீர்வாதம். நீங்கள் அமர்ந்து சுகித்திருப்பீர்கள் என்று கடந்த வெள்ளிக்கிழமை கேட்டோமே, அமர்ந்து சுகித்திருக்க பண்ணுவார். ஹல்லேலூயா. ஆமென். வெளியில கொண்டு வந்த நோவா வரும்போது எப்படி வந்து பார்க்கிறான் என்றால், அது பூமி ஈரப்பதம் அல்ல, பூமி காய்ந்திருந்தது. அப்ப சிலது வற்றி போய் அது காய்கிறது வர கர்த்தர் என்ன வெளியில கொண்டு வர மாட்டார். ஆமென். கர்த்தர் கொண்டு வருவார். வரும்போது என் வாழ்க்கை அமர்ந்து சுகித்திருக்கும் என்று விசுவாசிக்கிறோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக.